ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரஞ்சித். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட்டையால் இருக்கக்கூடிய 2D ஒர்க் பெஞ்ச் அதில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் டூல்ஸுங்கிற மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டையால் 2D ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நவ் வி ஆர் இன் பார்ட் மாடலிங். ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் எனி ஒன் ஆஃப் திஸ் பிளைன். நான் இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பிளைன் எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் இந்த மெனு தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரிட். ஸோ இந்த கிரிட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரிட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த XY மாதிரி தெரியுது இல்லை, ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி. ஸோ இதுதான் கிரிட் லைன்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுனாலவே இல்லை ஆஃப் பண்ணுறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ ரொம்ப ஓல்டு மெத்தட்ஸ், அதாவது கேட்டையா ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம மவுஸோட யூசேஜ்லாம் கம்மியாக இருந்த டைமில் ஸோ கீபோர்டில் வேல்யூ என்டர் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுற மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கிரிட் வந்து இருக்குது. பட் இதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாமா ஆஃப் பண்ணிக்கலாமான்னா அவங்கவுங்க சாய்ஸ் தான். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டு பாயிண்ட். ஸோ இந்த கிரிட் ஆனில் இருக்கும்போது இந்த ஸ்னாப் டு பாயிண்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நவ் கிரிடும் ஆனில் இருக்குது, ஸ்னாப் டு பாயிண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆனில் இருக்குது. ஸ்னாப் டு பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்கெட்ச் ஏதாவது ட்ரா பண்ணீங்கன்னா ஃப்ரீயாக உங்களால் மூவ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரிடு அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே தெரியல. ஸோ மவுஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் மூவ் ஆகும். இன்பிட்வீனில் உங்களால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஸ்கெட்ச் வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா கேட்டையாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா ஃப்ரீயாக ஸ்கெட்ச் வரைஞ்சி டைமென்ஷன் மூலமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த பாக்ஸ் டு பாக்ஸ் மூவ் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எப்போவுமே இந்த ஸ்னாப்புங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரீயாக வரைய முடியாது. ஜஸ்ட் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரிடுமே வேண்டாம் அப்படின்னா யூ கேன் டர்ன் ஆஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட். அதாவது நமக்கு ரெஃபரன்ஸ் எலமெண்ட்னு இருக்குது அண்ட் சாலிட் எலமெண்ட்னு ரெண்டு இருக்குது ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் நான் இதில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து சாலிட் லைன்ஸ்னு சொல்லுவோம். இதுவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட் இந்த ஆப்ஷன் நான் ஆன் பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறமா நான் ஏதாவது ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனோ சர்க்கிளோ எந்த ப்ரொஃபைல் வரைஞ்சாலுமே ஸோ அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டாக கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டாட்டர் லைனில் கிரியேட் ஆகும். இதை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எலமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ஸ்கெட்சரை எக்ஸிட் பண்ணிட்டு நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா என்னால் இந்த ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டாக இருக்குல்ல இந்த ஸ்கெட்சஸை பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாலிட் ப்ரொஃபைல் மட்டும் தான் கிளியராக தெரியும். நம்மளோட அதாவது சாலிட் ப்ரொஃபைல் மீன் சாலிட் எட்ஜஸ் இந்த மாதிரியான சாலிட் லைன்ஸ் மட்டும் தான் நமக்கு விசிபிளாக தெரியும். ரெஃபரன்ஸ் லைன் வந்து வித்தின் த ஸ்கெட்ச் நம்ம எந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணோமோ அந்த ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது ஏதாச்சும் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஏதாவது பிட்ச் சர்க்கிள்ஸ் ஆர் ஆங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்காக லைன்ஸ் தேவைப்படுது, இல்லை மிரர் பண்ணுறதுக்காக லைன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி டைம்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டோம். ஸோ அந்த ப்ரொஃபைலை இப்போ இதை நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். இப்போ நமக்கு சாலிட் லைனில் இது கிரியேட் ஆயிருக்குது. இப்போ ஆல்ரெடி வி ஹவ் 2 ப்ரொஃபைல்ஸ் ரைட். சாலிட் லைனில் 2 ப்ரொஃபைல் வச்சுருக்கோம். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைலை நம்ம ரெஃபரன்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம இதை டெலிட் பண்ண தேவையில்ல. ஸோ டைரெக்டாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபரன்ஸாக மாறிடும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய லைனாக நார்மல் லைனாக மாற்றுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அகைன் இட் வில் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிரியேட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக கிரியேட் ஆகும். சப்போஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு தேவையான டைமில் நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் சேஞ்ச். அகைன் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் அண்ட் கிளிக், இட் வில் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட். இந்த எலமெண்ட் ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன் அண்ட் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரைன். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆனில் தான் இருக்கணும். நீங்கள் ஸ்கெட்ச் வரையும் போது இந்த ரெண்டையுமே நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரைன் ஆகாது. ஓகேங்களா. ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரைன்ங்கிறது என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம கேட்டையால வரைகிற ஸ்கெட்சஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரைன் ஸ்கெட்சஸ் தான் வரையணும்.
ஸோ இந்த sketch எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரெயின் sketches. பட் இந்த கிரீன் கலர்ல வரக்கூடிய sketches எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் sketches. ஸோ நம்ம ஒரு லைன் வரைகிறோம். இப்போ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் எப்போவுமே ஆனில் தான் இருக்கணும். இப்போ ஒரு லைன் வரைகிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி டைரெக்டாக நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். லைன் நான் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சேன் அப்படின்னா இந்த லைன் மேலே பாருங்கள், லைன் மேலே ஹரிசாண்டல்ங்கிற சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகுது. அப்போ இந்த சிம்பிள் இருக்கிற வரைக்கும் இந்த லைனால் ரொட்டேட் ஆக முடியாது. இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாக்டாக 0 டிகிரியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வெர்டிகலாக வரைகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக வெர்டிகல்னு அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த எண்ட் பாயிண்ட்ல கிளிக் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ட் பாயிண்ட்ல அந்த ஸ்கெட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஹரிசாண்டல், வெர்டிகல், டேஞ்சன்ட் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வரைகிற ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சாலும் சரி, நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் சரி, யுவர் ஸ்கெட்ச் வில் நாட் பி கன்ஸ்ட்ரெயின். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. எகைன் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு மேனுவல் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணால் கூட இட் வில் நாட் டேக். உங்களால் இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து டெம்பரரி. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களால் மேனுவல் கன்ஸ்ட்ரெயின் கூட அப்ளை பண்ண முடியாது. நான் கொடுக்கும்போதே பாருங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை ஆகலை. அட் த சேம் டைம் ஸ்கெட்சுமே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த ஸ்கெச்சஸ் மேலே அதோட கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஹரிசாண்டல், வெர்டிகல், டேஞ்சன்ட் ஆர் கோஇன்சிடென்ட் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகிறதுக்காக தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் இந்த ரெண்டு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஆனில் தான் இருக்கணும். ஸோ இது ஆஃபில் இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வரைய முடியாது. கன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஸ்கெட்ச் வரைஞ்சிங்கன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் இன் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் ஆஃபில் இருக்கணும் எப்போவுமே. இந்த ரெண்டு ஆப்ஷன் எப்போவுமே ஆனில் இருக்கணும். பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச், அதாவது இந்த ஸ்கெட்ச் டூலில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு இல்லை, உங்கள் விண்டோவில் 2D ஒர்க் ஸ்பேஸில் மட்டும்தான் இது இருக்கும். 2D ஒர்க் ஸ்பேஸில் இது இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த மாதிரி எம்டி ஸ்பேசஸ் இருக்குதுல்ல, ஸோ பாட்டம் சைடு இந்த இடத்துலையும் இருக்கும், உங்களுக்கு டாப் சைடு இங்கேயும் இருக்கும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கெட்ச் டூல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இந்த ஸ்கெட்ச் டூல்ஸோட பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெனூஸ்லாம் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம சைடில் வச்சுக்கலாம், டாப்பில் வச்சுக்கலாம், பாட்டமில் வச்சுக்கலாம். ஸோ வி கேன் பிளேஸ் வேர் எவர் வி வாண்ட். ஓகேங்களா? எங்கே வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எப்போவுமே இந்த ஸ்கெட்ச் டூல்ஸை மட்டும் இந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இந்த பக்கத்தில் பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த ப்ரொஃபைல் டூலோ இல்லை ஆப்ரேஷன் டூலோ நம்ம ஏதோ ஒரு ப்ரொஃபைல் வரைகிறோம், லைன் ஆர் ரெக்டாங்கிள், சர்க்கிள் ஆர் இங்கே இருக்கிற சாம்பர், ஃபில்லட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை செலக்ட் பண்ணும்போது இதுக்குள்ளே ஒரு சில சப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த லைனோட கமெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். லைன் நான் கிளிக் பண்ணோன்னா ப்ரொஃபைல் லைன் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் அதோட ஆப்ஷன்ஸ் இங்கே நமக்கு டிஸ்பிளேல வருது. இந்த ஆப்ஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச் இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்கெட்சர் டூல் இருக்குல்ல, இந்த ஸ்கெட்ச் டூல் பக்கத்தில் தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த ஸ்கெட்ச் டூல் எங்கே இருக்குதோ அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சப் ஆப்ஷன்லாம் கிரியேட் ஆகும். நான் இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் அதோட சப் ஆப்ஷன் எல்லாமே இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் பக்கத்துலேயே நமக்கு எனேபிள் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் வேற ஏதாவது மெனு பக்கத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கிளியராக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து இந்த ஸ்கெட்ச் டூல்ஸுங்கிற மெனுவை இந்த மாதிரி லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்பேஸ் தேவையில்லை, ஓரளவு நார்மலான ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன ப்ரொஃபைல் வரைஞ்சாலும் இந்த இடத்துல ஃப்ரீயாக அதோட கமெண்ட் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு அதை மாடிஃபை பண்ணுறது ரொம்ப செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ கார்னர் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஆப்ஷன்ஸ் அதோட எல்லாமே இந்த சைடில் தான் வரும். ஸோ இது பக்கத்தில் தான் எப்போவுமே வரும். அதனால் எப்போவுமே ஸ்கெட்ச் டூல்ஸை இந்த சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து கேட்டே லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.